இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் என்னென்ன நடைமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தணுங்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். அதில் நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து யூனிட் 3. யூனிட் 3யோட நேம் என்னென்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாச்சு, பில்டிங் கட்டியாச்சு, எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அதனால் உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறதுக்கான பிளானிங் பண்ணுறதும், தயாரித்த பொருளை எப்படி குவாலிட்டியாக இருக்குதுன்னு செக் பண்ணுறதுன்னு தான் 3ஆம் யூனிட்டு. இதில் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. 8 கொஸ்டின் நோட்டி நீங்கள் வந்து பெருசாலாம் நினச்சிக்க வேண்டாம். ஃபுல்லாக தியரி தான். நீங்கள் ஹெட்டிங் புரிஞ்சுக்கிட்டு இப்போ எழுதுனாலே போதும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். இல்லை ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரீ பிளானிங், ரூட்டிங், ஷெடியூலிங், டிஸ்பேச்சிங் அண்ட் கண்ட்ரோலிங். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன், இன்டர்மீடியட் ப்ரொடக்ஷன், ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷன். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன்னா ஒரே பொருளை பெரும் அளவில் அதிக அளவில் தயாரிக்கிறது கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். இன்டர்மீடியட் ப்ரொடக்ஷன்னா ஒரே பொருளை கொஞ்சம் அளவில் தயாரிக்கிறது இன்டர்மீடியட் ப்ரொடக்ஷன். ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது மட்டும், எக்ஸாம்பிள் கப்பல் கட்டுறது, பாலம் கட்டுறது, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது. மூணாவது கொஸ்டின் வந்து எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி, EPQ. இது வெறும் சார்ட் மட்டும்தான். நாலாவதாக இருக்கிறது சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்யூ. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 இது தான். எப்படின்னா சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்னா எப்படி நம்ம தயாரித்த பொருளை விற்கிறது, எப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ விற்றுச்சு, அடுத்து இப்போ நியூவாக ட்ரெண்டாக என்ன விற்றுக்கிட்டு இருக்குது, என்னென்ன தப்பு இருக்குது, மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறது தான் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்கு. 5வது கொஸ்டின் வந்து வேரியஸ் ஃபேக்டர் ஆஃப் மேக் ஆர் பை டிசிஷன். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 6வதாக இருக்கிற கொஸ்டின் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ். அதில் ஒரு கிராப் மட்டும்தான், அந்த கிராப்பை நம்ம பார்த்தா போதும். 7வது கொஸ்டின் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். என்னென்னா வேரியபிள் இன்ஸ்பெக்ஷன், ஆட்ரிபியூட் இன்ஸ்பெக்ஷன் 2 கொஸ்டின். 8வது கொஸ்டின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஆர் சார்ட்டு. இது ஃபுல்லாக சார்ட்டு தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சார்ட்டை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. 3வது யூனிட்டு ரொம்ப மொக்கையான யூனிட்டு. IEM மொக்கை தான். நம்ம என்னென்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஹெட்டிங் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் போய் எழுதினோம்னா நல்ல மார்க் வாங்கலாம். ஆல் த பெஸ்ட் பாய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.